ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சென்டென்சஸ் ஃபார் டெய்லி ஸ்பீக்கிங் பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சில தமிழ் சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹெல்ப் த புவர். ஹெல்ப் த புவர் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், கோம் த ஹேர். கோம் த ஹேர் அப்படின்னா தலைமுடியை சீவுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கெட் வெல் சூன். கெட் வெல் சூன் அப்படின்னா விரைவில் குணமடையுங்கள் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் வந்து லே த டேபிள். லே த டேபிள் அப்படின்னா மேசையை இடுங்கள், அதாவது டேபிளை போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் இங்கிலீஷில் லே த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், லவ் யோர் செல்ஃப். லவ் யோர் செல்ஃப் அப்படின்னா உங்களை நேசிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், ஹாவ் பேஷன்ஸ். ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையாக இருங்கள் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ அமேஸ்ட் மீ. யூ அமேஸ்ட் மீ அப்படின்னா நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள், அதாவது நீங்கள் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போ வந்து யூ அமேஸ்ட் மீ அப்படின்னு நாம் இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ ஆர் லையிங். யூ ஆர் லையிங் அப்படின்னா நீ பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்கிற அப்படிங்கிறது தான் யூ ஆர் லையிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ லெட் அஸ் கோ. யூ லெட் அஸ் கோ அப்படின்னா நீ எங்களை போக விடு, நீ வந்து எங்களை போக விடு அப்படிங்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் நம்ம யூ லெட் அஸ் கோ அப்படின்னு நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹாவ் மை கார். ஐ ஹாவ் மை கார் அப்படின்னா என்னிடம் எனது கார் உள்ளது அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ ஃபொகேவ் மீ. ஹீ ஃபொகேவ் மீ அப்படின்னு என்னென்னா அவர் என்னை மன்னித்து விட்டார், அவர் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் ஹீ ஃபொகேவ் மீ அப்படின்னு நம்ம சொல்வோம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் பாருங்கள், யூ லுக் குட். யூ லுக் குட் அப்படின்னா நீங்கள் அழகாக இருக்கீர்கள் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட், சுமித் ஹிஸ் ஹியர். சுமித் ஹிஸ் ஹியர் அப்படின்னா சுமித் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட், see you again. see you again அப்படின்னா மீண்டும் சந்திப்போம். நம்ம ஏதாவது ஒரு லொக்காலிட்டி உள்ளே என்ட்ரானாலும் சரி வெளியே வந்தாலும் சரி அங்கே வந்து see you again, அதாவது மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிற போர்டு பார்க்கலாம். ஸோ அந்த மீண்டும் சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் see you again அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் டீச்சிங். ஐ எம் டீச்சிங் அப்படின்னா நான் கற்பிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஐ எம் லாஃபிங். ஐ எம் லாஃபிங் அப்படின்னா நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஹீ இஸ் வீப்பிங். ஹீ இஸ் வீப்பிங் அப்படின்னா அவர் அழுகிறார். அழுகிறது வந்து நம்ம இங்கிலீஷில் க்ரையிங்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் இங்கே நம்ம ஹீ இஸ் வீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் லேர்னிங். ஐ எம் லேர்னிங் அப்படின்னா நான் கற்கிறேன் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ செல் ஆப்பிள்ஸ். ஐ செல் ஆப்பிள்ஸ் அப்படின்னா நான் ஆப்பிள்களை விற்கிறேன் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட், ஆர் யூ ஓகே. ஆர் யூ ஓகே அப்படின்னா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க, அது வந்து இங்கிலீஷில் ஆர் யூ ஓகே அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹியர் இஸ் அ பென். ஹியர் இஸ் அ பென் அப்படின்னா இங்கே ஒரு பென் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இங்கே ஒரு பென் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஹியர் இஸ் அ பென் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் அ சேர். இட் இஸ் அ சேர் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், அது ஒரு நாற்காலி. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஐ எம் ஸ்டடியிங். ஐ எம் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டு இருக்கிறேன், நான் படிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஐ எம் ஸ்டடியிங் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷால் வி ஈட். ஷால் வி ஈட் அப்படின்னா நாம் சாப்பிடலாமா. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, இப்போ நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. சாப்பிடலாமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும், ஷால் வி ஈட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கோ ரைட் அவே. கோ ரைட் அவே அப்படின்னா உடனே செல்லுங்கள், உடனே போங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கோ ரைட் அவே அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பீக் குவாய்ட்லி. ஸ்பீக் குவாய்ட்லி அப்படின்னா அமைதியாக பேசுங்கள், அமைதியாக பேசுங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் ஸ்பீக் குவாய்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் காஸ்ட்ஸ் ₹5. இட் காஸ்ட்ஸ் ₹5 அப்படின்னா இதன் விலை 5 அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட், ஐ டோன்ட் அக்ரி. ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னா நான்
ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஸ்பெண்ட் அ லாட். ஐ ஸ்பெண்ட் அ லாட் அப்படின்னா நான் நிறைய செலவு செய்கிறேன், நான் நிறைய செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்பெண்ட் அ லாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா புத்தாண்டு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் கம் இன் அப்படின்னா உள்ளே வாருங்கள், உள்ளே வாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ ஹாவ் அ காஃப். ஐ ஹாவ் அ காஃப் அப்படின்னா எனக்கு இருமல் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹீ டிண்ட் ஓப்பன். ஹீ டிண்ட் ஓப்பன் அப்படின்னா அவர் திறக்கவில்லை. ஹீ டிண்ட் ஓப்பன் அப்படின்னா அவர் திறக்கலை அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கோ டவுன் ஸ்டேர்ஸ். கோ டவுன் ஸ்டேர்ஸ் அப்படின்னா கீழே செல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெவர் டூ தட். நெவர் டூ தட் அப்படின்னா அதை ஒருபோதும் செய்ய வேண்டாம், அதை எப்போவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவில்லைங்க, அதுக்கு தான் நெவர் டூ தட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன், மே ஐ கம் இன். மே ஐ கம் இன் அப்படின்னா நான் உள்ளே வரலாமா. எப்போவுமே நம்ம ஒரு ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ நம்ம இப்படி தானே சொல்லுவோம், மே கம் இன் அப்படின்னு. ஸோ மே கம் இன் அப்படின்னா உள்ளே வரலாமா அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கோம்ப் யுவர் ஹேர். கோம்ப் யுவர் ஹேர் அப்படின்னா உங்கள் தலையை சீவுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ ஹேஸ் மணி. ஹூ ஹேஸ் மணி அப்படின்னா யாரிடம் பணம் இருக்கிறது, யார்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க, அதுதான் இங்கிலீஷில் ஹூ ஹேஸ் மணி அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்னு பாருங்கள், ஹூஸ் இஸ் திஸ். ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னா இது யாருடையது அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யூ நோ வாட். யூ நோ வாட் அப்படின்னா உனக்கு என்னவென்று தெரியுமா. நம்ம ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க தமிழில், அது இங்கிலீஷில் யூ நோ வாட் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஏட் அ லிட்டில். ஐ ஏட் அ லிட்டில் அப்படின்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் இங்கிலீஷில் ஐ ஏட் அ லிட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ கேனாட் டூ இட். ஐ கேனாட் டூ இட் அப்படின்னா என்னால் அதை செய்ய முடியாது. என்னால் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் ஐ கேனாட் டூ இட் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கேன் ஐ டூ திஸ். கேன் ஐ டூ திஸ் அப்படின்னா இதை நான் செய்யலாமா. நம்ம இதை நான் செய்யலாமா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேன் ஐ டூ திஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கேன் ஐ கம் இன். கேன் ஐ கம் இன் அப்படின்னா நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ வில் கிவ் இட். ஐ வில் கிவ் இட் அப்படின்னா நான் தருகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹேட் டு டூ இட். ஐ ஹேட் டு டூ இட் அப்படின்னா நான் அதை செய்ய வேண்டியிருந்தது. நான் அதை செய்ய வேண்டியிருந்தது அப்படிங்கிறதுக்கு தான் ஐ ஹேட் யூஸ் பண்ணி ஐ ஹேட் டு டூ இட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், கோ டு த லெஃப்ட். கோ டு த லெஃப்ட் அப்படின்னா இடதுபுறம் செல்லுங்கள். இப்போ யாராவது நம்மக்கிட்ட அட்ரஸ் கேட்டால் நம்ம டைரக்ஷன் சொல்கிறதுக்கு கோ டு லெஃப்ட், கோ டு ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ கோ டு லெஃப்ட் அப்படின்னா இடதுபுறம் செல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நோ இட் இஸ் மைன். நோ இட் இஸ் மைன் அப்படின்னா இல்லை அது என்னுடையது. இப்போ இது யாருது அப்படின்னு கேட்டால் நான் இல்லை அது என்னோடது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இல்லை அது என்னோடது அப்படிங்கிறதுக்கு தான் நோ இட் இஸ் மைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் ஒன், ரெடி டு பிகின். ரெடி டு பிகின் அப்படின்னா தொடங்க தயாராகி இருக்கிறது. ஓகே, தொடங்க தயாராகி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் ரெடி டு பிகின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், கோ டு த ஷாப். கோ டு த ஷாப் அப்படின்னா கடைக்கு செல்லுங்கள். கோ டு த ஷாப் அப்படின்னா கடைக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற அர்த்தங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி 50 சென்டென்சஸ் பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.